கிளம்புமா என்ன விலை? 2 ரூபாய். 2 ரூபாயா? 2 ரூபாய் இருந்தா எவ்வளவு இடியாப்பம் சாப்பிடலாம்? இடியாப்பம் தலையில வைக்க முடியாது. கொஞ்சம் விலையை குறைச்ச கூடாதா? இல்லைன்னா 1.25 தரேன். 1 ரூபாய் கிடைக்காதா? 1.50 தரேன், அது கம்மி கிடையாது. வாங்குறீங்களா இல்லையா? போயிட்டாங்களா? பணக்காரங்க, பெரிய பணக்காரங்க, கார்ல வேற வந்துடுறாங்க. பேச்சு மட்டும் இடியாப்பம் திங்கிற பேச்சு. சரியான சாப்பாட்டுறாம போல இருக்கே. என்னடா இது, உனக்கு எம்மாதிரியே எடுப்பா பல்லு இருக்கு? அதான் நானும் கேக்குறேன், ஏன் என்ன மாதிரி உங்களுக்கு பல்லு எடுப்பா இருக்கு? இப்படி அழகான பல்லெல்லாம் சில பேருக்கு தான் அமையும். பல்லு எடுப்பா இருந்தா சொல்லு சுத்தமா இருக்குங்கிறேன். ஆமா, ஜோசி உண்மைதான் சொல்லணும். கிளி பொய் சொல்லாதுப்பா. இதுவே போய் கிளி எங்கன்னா பேசுமா? பேசும், என் கிளி பேசும். பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கும். எங்க பணத்தை எடு. இருக்குது இந்த 10 ரூபா தான். காலையில ஒண்ணுமே சாப்பிடல. இந்த டுபாக்கூர் தானே வேண்டாங்கிறது. கழுத்துல இம்புட்டு பெரிய தங்க செயின் போட்டிருக்கேன், காசு இல்லைங்கிற. நீ கவரிங்க பேரிச்சம்பழமா? நானும் என்னமோ நினைச்சேன். அது சரி, இப்ப உனக்கு சாப்பாடு முக்கியமா சோசியம் முக்கியமா சொல்லு. ஒரு 5 ரூபாய்க்கு ஜோசி பாருங்க. 5 ரூபாய்க்குன்னா கையில தான் பாக்கலாம். இப்படி வை காசை, கையை நிட்டு. பேர் என்ன? முத்துச்சாமி. முத்துச்சாமியா? முத்துச்சாமி முத்துச்சாமி, முத்து பண்ணு சின்ன சாமி. நல்ல நேரம் வந்த காத்தாயி சொல்லு, இன்னே எங்க இன்னி போக வேண்டாம், இங்கே நில்லு. என்ன பூவாவுக்கு? பூவா வரும்னு முருகன் சொல்றானப்பா. அந்த முருகன் என்கிட்ட சொல்லிய? என்கிட்ட சொல்றான்ல. எப்படி? உன் கையில வேலை இருக்குது கண்ணு. எங்க வேலை இருக்குது? ஒரு அழுகா இருக்குது. ஏய் பண்ண, நான் சொல்றத கேளு. இது பாரு, இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த கோயிலே இரு. நல்ல நேரம் ஆரம்பம் தான். நல்ல வேலை சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்துறேன். கரண்ட்ல அடிபட்டு கரவால கரை இருப்பீங்க. அடி ஒண்ணு புறாம பண்றியா? எலும்பு முடிஞ்சு போச்சு. என்ன சார், என்ன படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரண்ட்ல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச உரைய கட்ட கொண்டு அடிச்சு காப்பாத்துறதா சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை. யாரு கரண்ட்ல மாட்டேன்? நான் தான் பார்த்தேன். கரண்ட் பிடிக்கிற கை மாத்தி கால் வர உதறிச்ச. சாணிய உதறியா? சாணியா? சரி பரவாயில்ல சார், இடது கால சாணியை மிச்சம்னா எதிர்காலம் கூட நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்டா என்ன? 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு அர்த்தம். கொடுங்க சார் கையா. சாரி சார். ஆமா, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி. முத்துன்னு கூடுவாங்க. ஆஹா, முத்தான பேரு. என் பேரு மம்புட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற நான் வேற. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனையா இருக்கு. அப்படியா? ஏன் முத்து, சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பிரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க. நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன வேல்யூ? நம்ம பார்த்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி, அதை விடுங்க. போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன். அதை நான் சொல்லலாம். அதையும் விடுங்க. நீ உத்தமே, நான் புத்து. போதுமா? பாப்பா போவா. ஒரு மணி பூ கிடைக்குமா? ஆமா, நேத்து வந்து பேரம் பேசிட்டு பூ வாங்காம போனது நீங்க தானே? நேத்து என்கிட்ட சில்லற இல்ல, அதான் வாங்காம போயிட்டேன். நீங்க பணக்காரங்க தானே, 1 ரூபா கொடுக்க என்ன கஷ்டம்? கஷ்டம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இருந்ததுல 100 ரூபா நோட்டு. 1 ரூபாய்க்காக 100 ரூபா மாத்த முடியுமா? அதான் பார்த்தேன். உங்ககிட்ட ஒரு சில்லற இருக்காது, அதனாலதான் வாங்கல. 1 ரூபாய்க்கு போற கஷ்டம் எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? இல்ல, பணம் சம்பாதிக்கிறத பத்தி சொன்னேன். நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரரா? ஆமா, பெரிய பணக்காரர். எங்க இருந்து வந்தது அவ்வளவு பணம்? வியாபாரம் செஞ்சுதான், பிசினஸ்.
என்ன வியாபாரம்? முந்திரி. அப்படின்னா? முந்திரி பருப்பு இல்லைங்க, அதெல்லாம் வெளிநாட்டுக்கு கப்பல் மூலமா அனுப்புது. அதான் நம்ம மெயின் பிசினஸ். ஓஹோ, தினமும் வருவீங்களா? என்ன வர வேண்டியதுதான். அதோட வேற என்ன வேலை? பிசினஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நான் நாளைக்கு வந்து போவாங்க. சரி. கார்ல வந்தாலே எவ்வளவு அன்பா பேசுறாரு. ராஜா ஒய் 1 வச்சா 2 2 வச்சா 4 4 வச்சா 8 8 வச்சா 14. ஓ உள்ள போச்சு 50 வச்சு பணம் பாட்டிக்கு 100 அப்படி 100. 1 வச்சா 2 2 வச்சா 4 4 வச்சா 8 8 வச்சா 16. ஒய் ராஜா ஒய் 1 வச்சா 2 10 வச்சா 20 20 வச்சா 80. ஒய் ராஜா ஒய் 1 வச்சா 2 ராஜா ஒய் உள்ள வச்சா உங்களுக்கு வெளிய வச்சா கம்பெனிக்கு 1 வச்சா 2 2 வச்சா 10 வச்சா 20. ஒண்ணுமே சாப்பிடல. அதுக்கு என்ன, இந்த 5 ரூபாயில 4 இடியாப்பம் ஒரு டீ சாப்பிடு. அடிச்சா 8 இடியாப்பம் குருதா குருதா. ஏன் உங்க வழக்காதாப்பா? ஒய் ஒய் ராஜா ஒய் ஒய் ராஜா பசிக்குது காது திரும்பி. இந்த பணம் கம்பெனிக்கு போயிட்டா வேற பணம் இருந்தாரு. 1 வச்சா 2 2 வச்சா எனக்கு காசு இல்ல கூட. இந்த பணம் கொடுக்க முடியாதுயா, போயா. 1 வச்சா 2 வச்சா கிளம்பிக்கணும். அவ்வளவு பசி இருந்தா தப்பேரியா. அந்த கடையில போய் வயிறு ஃபுல்லா இடியப்ப சாப்பிட்டு என் கடை கிடையாது. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க. அந்த கடையில இருக்கிற பூரா இடியப்பத்தை சாப்பிட்டு ஒரு 12 இடியாப்பம் 24 சாப்பிட்டுக்க. உன் பேரு நாடா கொத்து நாராயணன். நான் சொல்லிட்டான், தைரியமா சொல்லலாம். போயிட்டாரு ஒரு டீ சாப்பிடு. ஒரு டீ 5 டீ சாப்பிடலாம், தைரியமா போ. இன்னைக்கு என்ன ஊருக்கு மாதிரி இருக்கு. நேற்று செஞ்செல்லாம் இன்னைக்கு வைங்க. இல்ல சார், காலையில தான் போட்டது, கொஞ்சம் ஆறி போச்சு. அதான் ஆறி போச்சா? எனக்கு செய்யாது. ஒரு நூல் இருந்தா அப்படியே தட்டியெல்லாம் அப்படி இருக்குது. சும்மா கொடுக்குறீங்க காசு வாங்கல பட்டி கொண்டையா போயா போய் சொன்னாக்கள் போய் டீய கொண்டையா. என்ன சார் இது இடியாப்பா? அது நேற்று இடியாப்பா இன்னைக்கு வைக்கிறீங்க? நேற்றுக்கு போட்டது சார், இன்னைக்கு காலையில போட்டது, கொஞ்சம் ஆறி போச்சு. ஆறி போச்சாது கீறி போச்சாது. காசு வாங்கலாம் ஓகே கொடுக்குறீங்க. எல்லாம் நூல் கண்டு சிக்கும் இந்த மாதிரி. இன்னைக்கு போட்டது தானே சாப்பிடுங்க. கையை தெரியுமா இல்லையா? ஏடாது சாக்கடை தண்ணி மாதிரியா இருக்கு. என் கடை பேரை கெடுத்துட்டே வந்திருக்கிறீங்க. நீயே குடி. சாம்பார் குடிச்சீங்க. மரியாதையா சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போனா. ஆசா நானா கொடுத்து நேரம் இல்ல, அவர் கணக்குல இருக்கீங்க. என்னது மரியாதையா காசு கொடுத்துட்டு போனா? ஏதாவது காசு? அப்ப காசு இல்லையா? அப்ப இல்ல, எப்பவுமே என்கிட்ட காசு இல்ல. ஐயோ காசே இல்லையா? அப்ப காசே இல்லாம சாப்பிட்டு அதிகாரம் பண்ண பாடாடே. அப்ப ஒண்ணு பண்ணு, நீ அழுவுறதான் அழுவ. இந்த மாவுல விழ குனிஞ்சு அழுவு. எனக்கு உப்பாது மிங்கட்டும். இப்ப உப்ப எப்படி பத்தல 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 இன்னும் ஒப்பாரி போட்டு நல்லா அழுவு. ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் பணம் என்ன பக்கத்துல பாட்டு சத்தம் கேக்குது? எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கட்டும். எல்லாம் வீட்டு பக்கத்துல ரேடியா போட்டுக்கிட்டே போய் கேட்பா. யாரு கேட்டோமே, சொல்லி பார்த்தோமே, அவங்க கேட்க மாட்டேங்க. அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகராறுப்பா. நான் போய் கேட்கிறவன கேட்டாரு. எல்லாரையும் நல்லா கவனிப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? நமக்கு டிஃபன் சாப்பிட்டியா? அண்ணே அப்படி டிஃபன் கூடப்பா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணே. ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு இளவு இருந்திருக்கு. இப்படி ரேடியா போட்டுக்கிட்டா எப்படிண்ணே? கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏப்பா மத்தவங்க சாப்பிட்டாங்களே, சாப்பிடாங்களே, சாப்பிட சொல்லி பக்கத்து வீட்டுல இளவு இருந்திருக்கியா? மத்தியானம் சாப்பாடு இளவு வந்துச்சா? இளவு சீக்கிரம் அனுப்பப்பா. பக்கத்து வீட்டுல இளவு இருந்திருக்கா? ஆஃப் பண்ற ஒன்னும் நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழமைக்கு ஏன் கிழமை சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். எத்தனை பணம் குமரனா இருக்கட்டும்டா. செத்தவனுக்கு வயசு முன்ன பிள்ளைங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. ஆஃப் பண்ண முடியுமா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக வாழ்க்கை ஆணையாக
ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 ஐயோ 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 தாத்தா 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 என்கிட்ட சொல்ல வந்தத பாதியிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் கண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா. அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வச்சு செருப்பால் அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அடாத்தா உயிரோட இருந்தா இதை பாத்துக்கிட்டு